குழந்தைங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மொபைல் பிறந்த உடனே அதுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ மொபைலை பிடிக்க தெரிஞ்சுக்குதுங்க. ஸோ இப்போ இந்த மொபைல்னால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எல்லா பார்வையும் கிட்டக்கவே இருக்கு, தூரக்கா அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று, அவங்க வெளியில் போய் விளையாடுறதும் கிடையாது, எல்லாம் மொபைல் ஐபேட் இதிலே சுற்றிட்டு இருக்கனால அவங்களோட எல்லாவோட ஃபோக்கஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டக்கே. ஸோ அவங்களோட நீட் ஃபார் டிஸ்டன்ஸ் குறைஞ்சி போய் அந்த காலத்துலலாம் தூரக்க இருக்கிற வெளியில் விளையாடுறது, சன்லைட்டில் விளையாடுறது அதெல்லாம் போய் எல்லாமே கிட்டன்னு வரும்போது நம்மளோட எவல்யூஷன் பிரகாரம் நமக்கு என்ன ஆகிடும்னா நமக்கு தூர பார்வையை பார்க்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் அந்த கண்ணாடி தேவைப்படுது. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோன்னா, மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. தட் இஸ் கிட்ட வேலை செய்கிறத, மொபைலில் பார்க்குறது, மொபைலில் யூடியூப் பார்க்குறது அதெல்லாம் பண்ணாமல், அது குழந்தைங்களுக்கு இந்த அட்வைஸ், யூடியூப் எல்லாம் பார்க்காம பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறத பாருங்க. அண்ட் ஸ்க்ரீன் டைமை 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களோ இல்லை 6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களோ பேர்லி அவாய்ட் பண்ணணும். 1 வீக்கில் அவங்களுக்கு 20 நிமிஷம் கொடுத்தா அதுவே பெரிய விஷயமா இருக்கணும். ஒரு வாரத்துக்கு அதையும் அவாய்ட் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அத்தனூண்டு பிள்ளைக்கு சாப்பிடலன்னு சொல்லி நிறைய பேர் மொபைல் கொடுக்குறாங்க. ஆனால் அதனால ஏற்படுற பாதிப்பு தான் இந்த கண்ணாடி போடுறது. இப்போ அது குழந்தை என்ன பார்க்குது, அது உள்ள கார்ட்டூனோ எதையோ பார்க்குது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா அவங்க வெளியில் போய் காக்காவை காமிக்கிறது, குருவியை காமிக்கிறது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதோட பார்வையும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தேவையில்லாமல் நமக்கு அதுக்கு அன்னெசரியாக நமக்கு அதுக்குண்டான இது நம்ம அபார்ட் பண்ண முடியும். தட் இஸ் இந்த கண்ணாடி போடுறதுன்றதை நம்மளால குறைக்க முடியும், பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் ஈஸியஸ்ட் மெத்தட். குழந்தைங்களை வெளியில் விளையாட விடுங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாரும் போய் வெளியில் விளையாடுவாங்க, கிரவுண்டில் விளையாடுவாங்க, இல்லை பீச்சில் விளையாடுவாங்க. அந்த மாதிரி விளையாட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ டே லைட் ஆக்டிவிட்டி மஸ்ட் இன்க்ரீஸ் அண்ட் தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் ஆக்டிவிட்டி மஸ்ட் ரெடியூஸ். லேடிஸ்க்கு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் அவங்களோட கர்ப்பப்பையில் இருக்குமான, கர்ப்பப்பை வாயில், அப்போ இதுக்குண்டான சான்சஸ் உண்டு. இல்லை டொபாக்கோ ஸ்மோக்கிங் அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்பா மூலயமா வரத்துக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்மளால எதெல்லாம் தடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம தடுக்கணும் கண்டிப்பா. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த ரெட்டினோபிளாஸ்டோமான்ற கேன்சர் ரத்த கேன்சர் அணுக்களுக்கு உண்டான சம்பந்தம் இல்லை. ஆனா இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஜெனட்டிக் வியாதியா வர பட்சத்தில் இந்த ரெட்டினோபிளாஸ்டோமா வந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி வேற கேன்சர் வரலாம். பிளட் கேன்சரும் வரலாம், இல்லை வேற எங்கேயாவது ஸ்கின்லயும் வரலாம், போன்லயும் வரலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.